ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். சின்ன டிஸ்க்ளைமர், இங்கே நம்ம பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே தான் பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படுறதில்லை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். எச்சரிக்கையோடு நம்ம தொழில் பண்ணும்போது, ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் பண்ணும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நண்பர்களே, நம்மளுடைய லிஸ்ட்டில் நேற்று வரைக்கும் கூட 17 கம்பெனி இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு கம்பெனி அவுட் ஆயிடுச்சு எங்கிட்ட நம்மளுடைய ஃபில்டரில். இருந்தாலும் நம்ம இருக்கிறத வரிசையாக பார்த்துட்டே வருவோம். அதுக்கப்புறம் திருப்பி மார்ச் மாதத்துக்கு பிறகு சேர்ந்துக்கிட்டே வரும், பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எஸ்பி அப்பேரல்ஸ். ஏன்னா 2 அப்பேரல்ஸ் இருந்துச்சு, ஒரு அப்பேரல்ஸ் தான் இப்போ இருக்குது. அப்போ இன்னொரு அப்பேரல்ஸ் தான் காணாமல் போயிருக்கு. சரி, நம்ம இப்போ பார்த்துருவோம், எஸ்பி அப்பேரல்ஸை பார்த்துருவோம். இந்த எஸ்பி அப்பேரல்ஸ் என்ன பண்ணியிருக்கு, 82% போன வருஷம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதாவது நிஃப்டி 20% தான் ஏறி இருக்கு, ஆனால் இது ப்ராஃபிட் கொடுத்தது 82%. அப்போ இதுக்கு மேலே ஏறுவானா மாட்டானாங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்மளுடைய அனாலிசிஸை போட்டு வச்சுட்டு லோ என்ட்ரிக்கு என்ன ரேட் வந்தால் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு டென்டேட்டிவாக பார்த்து வச்சுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். 1 மந்த் ரிட்டர்னில் 10%, 9% கீழே இறங்கி இருக்கிறான். சரி, இப்போ இவனுடைய டீட்டெயில்ஸை பார்ப்போம். டிக்கெட் டேப்பரில் என்ன சொல்கிறான், ஸ்கோர் கார்டு என்ன சொல்கிறான், டிக்கெட் டேப்பரில் ரெட் ஃப்ளாக் லோவாக இருக்குது, என்ட்ரி பாயிண்ட்டு குட்டாக இருக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது, க்ரோத் லோவாக இருக்குது, வேல்யூவேஷன் ஹையாக இருக்குது, பெர்ஃபார்மன்சஸ் ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இவனுடைய ஹோல்டிங் பேட்டர்னை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 61% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அன்பிளெஜ்டு ஷேர்ஸு. ஆனால் செப்டம்பர் மாதம் 0.5% எஃப்ஏஐஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய 0.5ங்கிறது எவ்வளோ பெரிய கேண்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இவங்களோட ஃபர்தராக நம்ம இன்கம் இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இவனுடைய பிஸ்னஸ் என்னங்கிறத பார்த்துருவோம். இவனுடைய பிஸ்னஸ் ஃபேஷன் டெக்னாலஜி தான். ஃபேஷன் டெக்னாலஜி தான். அது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இந்த துணியெல்லாம் போடுறாங்க, இந்த துணியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு கீழே 2 சப்சிடரி கம்பெனி இருக்குது. முன்னாடி உங்களுக்கு தெரியுமா, குரோக்கடைல்னு ஒரு பிராண்டு வந்துட்டு இருந்துச்சா. அந்த குரோக்கடைல் பிராண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூரில் இருந்துச்சு. இப்போ இந்த குரோக்கடைல் பிராண்டை இவங்க தான் எடுத்து வச்சுருக்கிறாங்க. இப்போ தஞ்சாவூரில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே கோயம்புத்தூர் கொண்டு போயிட்டாலும் இல்லை தஞ்சாவூரில் இருக்கான்னு தெரியல. இவங்களோட எஸ்பி அப்பேரல்ஸ் யூகேயில் இவங்களுக்கு ஒரு யூனிட் இருக்குது. அது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆகுது. நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கன்சாலிடேட். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது, ஸ்கோப் என்ன இருக்குது, யூரோப்பியன் கண்ட்ரீஸை கவர் பண்ணுறதுக்கு எஸ்பி அப்பேரல்ஸ் அங்கே ஒரு யூனிட்டை போட்டான். இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு குரோக்கடைல் பிராண்டை வாங்கிட்டான். இந்த குரோக்கடைல் பிராண்டெல்லாம் குளோபல் லெவலில் நல்லாயிருக்கும். சரி, அப்போ அடுத்தது ஒரு கொஸ்டின் வரும். அப்போ இந்த ஜாக்கி இதெல்லாம் போடுறாங்களே, அவங்க பேஜ் இண்டஸ்ட்ரி. அவங்க ஷேர்ஸ்லாம் நம்ம 40,000, 35,000, 40,000 போய்கிட்டு இருக்கு. அது நமக்கு ஸ்க்ரீன் அவுட்டும் ஆகலை. பேஜ் இண்டஸ்ட்ரி ரீசெட் ஆகி வரட்டும். இப்போ இவனோட பேராமீட்டர்ஸை பார்த்துருவோம். இவன் ஸ்மால் கேப் கம்பெனின்னு நினைக்கிறேன். ஸ்மால் கேப் கம்பெனி மேலே பார்த்துருவோம். ஒவ்வொரு வியூவில் பார்த்தோம்னா ஸ்மால் கேப் கம்பெனி, ஹை ரிஸ்க் கம்பெனின்னு இவன் ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்குறான். பிஇ ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பிபி ரேஷியோ 2.21 இருக்குது. செக்டார் பிபி ரேஷியோ 7.1 இருக்குது. இது ஃபார்வர்ட் இது பிஇ ரேஷியோ 17.89 இருக்குது. செக்டார் பிஇ ரேஷியோ 74 இருக்குது. ஸோ இப்போ செக்டார் பிஇ ரேஷியோ பெருசாக வளர்ந்துருக்கு. செக்டார் பிபி ரேஷியோ 7.1 இருக்குது. அப்போ இந்த இடம் இன்னும் கொஞ்சம் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ அவனுக்கு 2.21 தான் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் 4லேருந்து 4.5 வரைக்கும் வரலாம். அனாலிசிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க, 100% அவங்க சஜஷன் பண்ணுறாங்க, இதை வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு. இதில் நமக்கு ஒரு இது என்னன்னாக்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இவங்க கோயம்புத்தூர் தான், இந்த திருப்பூர் அவினாசியில் தான் இருக்கிறாங்க.
இவங்களோட யூனிட். சரி, இப்போ இவனோட இதை பார்த்துருவோம். ஸ்டாக் பிஇ வந்து அங்கே 17 கொடுத்தது ஆனுவலுக்கு. இது வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது இவங்க அப்டேட்டடாக இருப்பாங்க, லேட்டஸ்ட்டு இதுதான் போட்டிருப்பாங்க. ஸோ 19% பிஇ ரேஷியோ வந்திருக்கு. இதில் வந்து புக் வேல்யூ 287, கரண்ட் ப்ரைஸ் 597 இருக்குது. ஹை 685 போயிட்டு இறங்கிக்கிட்டு இருக்கு. 271 லோ வந்திருந்திருக்கு ஏற்கனவே. இப்போ புக் வேல்யூ வந்து ப்ரைஸ் டு புக் வந்து அங்கே 2.21 கொடுத்தது பழைய அந்த மார்ச் மாதம் க்ளோசிங்கில் இருக்கிறத கொடுத்துருப்பாங்க. இப்போ இவங்க வந்து அப்டேட்டடாக இருக்கிறதுனால 2.08 புக் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. சரி, மிச்ச ஷேர் நிறைய ஷேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா 2 ரூபா இருக்கும். அந்த 1 ரூபா 2 ரூபாய்க்கு தான் 500 ரூபா 1000 ரூபா போட்டிருப்பாங்க. இப்போ ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்குன்னா ஃபேஸ் வேல்யூ காட்டில் 50 மடங்கு இல்லாட்டி 60 மடங்கு தான் ஏறி இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், 60 மடங்கு ஏறி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. 1 ரூபா ஷேர் 1000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கும் இப்போ ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாவில் இருக்கக்கூடிய ஷேரை 600 ரூபாய்க்கு வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ இதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே முதல்ல போவோம். சேல்ஸ் என்ன பண்ணியிருக்கிறான், கன்சிஸ்டண்ட்டாக சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருந்திருக்கு. 2020லேயும் 2021லேயும் குறைஞ்சிருக்கு. ஏன்னா இதுதான் கொரோனா காலம். 2019 டிசம்பரில் பரவ ஆரம்பித்தது. இந்தியாலாம் ரெக்கவரி ஆயிடுச்சு. ஆனால் ஃபாரினில் நிறைய ரெக்கவரி ஆகிறதுக்கு அவனுக்கு 2 வருஷம் ஆச்சு. 2021லேருந்து பிறகு தான் வந்து அவனுக்கு ரெக்கவரியே ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இவன் வந்து 859 crores வந்து 2029ல் ரெவென்யூவை எடுத்திருக்கிறான். இப்போ நம்ம இவனை அப்பேரல்ஸ் இண்டஸ்ட்ரிங்கிறதுனால இவனை நம்ம கம்பேர் பண்ணக்கூடியது 2019லேருந்து தான் கம்பேர் பண்ணோம். அப்போ 2019லேருந்து கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா கூட எடுத்துட்டு இந்த தடவை பார்த்தோம்னா 200 கோடி ரூபா கூட எடுத்திருக்கிறான். அப்போ சேல்ஸ் நிறைய பிக்கப் ஆகிருக்கு. 200 கோடி ரூபாய்க்கு கூட எடுத்திருக்கிறான். ஆனால் கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் என்னமோ நமக்கு வந்து பார்த்தோம்னா 13% தான் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து 2019ல் கூட 16% எடுத்திருக்கிறான். ஆனால் இந்த கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 13% தான் எடுத்திருக்கிறான். இந்த 13% ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் 213ல் எடுத்திருக்கிறான், 2013ல் எடுத்திருக்கிறான். அதிலேருந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்திருக்கிறானே தவிர்த்து டிக்ரீஸ் ஆகலை. அப்போ இந்த 13லேருந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத ஒரு ரிலேட்டிவிட்டி நம்ம அனாலிசிஸ் பண்ணிக்குவோம். இப்போ கிராஸ் ப்ராஃபிட் வந்து 143. இது போன தடவையை காட்டிலும் இந்த தடவை கம்மி. ஆனால் போன தடவை கம்மி அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் போன தடவை அவன் விட்ட மார்க்கெட்லாம் பிடிச்சிருக்கிறான். பிடிக்கும்போது கொஞ்சம் கூட இருந்திருக்கும். இப்போ வந்து அது ரீசெட் ஆகி 143, பெரிய டிஃப்ரென்ஸில் 9 கோடி தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க, 85 83ன்னு மெயின்டைன் பண்ணிட்டான். இப்போ இவன்ட்ட ஒன்று ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா 2019லாம் அடித்து நியூ இயருக்கெலாம் நம்ம வந்து பெருசாக போடுவோன்னு சொல்லி அடித்து ஏற்றிருப்பாங்க. ஆனால் லாக்டவுனை போட்டு விட்டு அந்த பைசா பூரா அவனுக்கு இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் அந்த ப்ரைஸுக்கு கொடுத்துருக்க முடியாது. இப்போ இதெல்லாம் வந்து இவனுக்கு சந்திச்சிருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்திருக்க முடியும். அதனால் அந்த லாஸை அவன் கவர் பண்ணி இவ்வளோ தூரம் அவன் ப்ராஃபிட் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான்னு வச்சுக்கோமே. நல்லா கற்பனை பண்ணிப்பார். டிசம்பருக்கு பிறகு தான் வந்து கொரோனா பரவுது. 2019 டிசம்பருக்கு பிறகு தான் கொரோனா பரவுது. லாக்டவுன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 மாதத்துல லாக்டவுன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட இவனுக்கு வந்து கப்பல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு 2020க்கு மேலே தான் ஆகுது. 1 வருஷம் 1.5 வருஷம் அப்படியே போயிடுச்சு. அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டே அவனுக்கு ஓப்பன் ஆகலைன்னா அவ்வளோ நாள் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த ஸ்டாக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பேன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஃபார்வேர்டு ஆர்டர் தான் இவங்க எடுப்பாங்க. இவங்க பேக்வேர்டு ஆர்டரோ இல்லாட்டி கரண்ட் ஆர்டரில், பேக்வேர்டு ஆர்டர் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஃபார்வேர்டு ஆர்டர் 1 இயர் ஃபார்வேர்டு ஆர்டர் தான் இவங்க எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த 1 இயர் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அங்கே லாக்டவுன் ஆயிடுச்சே. இவன் என்ன பண்ணியிருப்பான், இப்போ அந்த ஸ்டாக்கெலாம் இங்கே அதை லோக்கலில் தானே கொடுத்துருப்பான். அப்போ லோக்கலில் கொடுத்தான்னா அந்த ப்ரைஸ் வந்திருக்காது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2019ல் வந்து பாருங்களேன் 134 கோடி ரூபா ப்ராஃபிட் எடுத்திருந்தான். 2020ல் வந்து
ரெவென்யூ ஒன்றும் பெரிய லெவலில் குறையல, ஆனால் ப்ராஃபிட் பாருங்க அப்படியே குறைஞ்சு போச்சு. ஏன் குறையுது? கிட்டத்தட்ட 50 கோடி ரூபா ப்ராஃபிட் ஏன் குறையுது? கிராஸ் ப்ராஃபிட்டில் நான் சொல்கிறேன். நெட் ப்ராஃபிட்டை வந்து கேட்க வேண்டும். 47 30 கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட குறைஞ்சு போயிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க இதுதான் காரணம். இவன் ஃபார்வர்டு இயருக்கு வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்டுக்கு வந்து இவன் வந்து போட்டு வச்சுருப்பான். 1 இயருக்கு முன்னால 2 இயர்ஸ் கூட போட்டிருப்பான். அப்படியே வந்து அதெல்லாம் லோக்கல் மார்க்கெட்டில் டைவர்ட் பண்ணியிருப்பான். சரி, அது என்ன குடவுனில் நம்ம மாதிரி குடவுனில் சேகரித்து வச்சுட்டு திருப்பி அனுப்பலாமான்னாக்க இதெல்லாம் 1 இயர் பழசு ஆகி போயிடும். அவங்க அங்கே வாங்க மாட்டாங்க, ஃபாரினில் வாங்க மாட்டாங்க. ஏன் ஃபாரினை பற்றி இவ்வளோ பேச வேண்டியிருக்குன்னா இவனோட ஓவர் வியூவை பாருங்களேன். இந்த இடத்துல இதெல்லாம் வந்து சோர்சஸ் ஆஃப் பிஸ்னஸ்ஸு. மேனுஃபேக்சரிங் ஆஃப் கார்மெண்ட்ஸில் வந்து 76% இருக்குது, ரீட்டெயிலில் வந்து 12% இருக்குது. அதுக்கப்புறம் இப்படியே குட்டி குட்டியாக வந்து டையிங், இது எல்லா கம்ப்ளீட் டெக்ஸ்டைல் ப்ராசஸை ஃபுல்லாக இவன் கையில் வச்சுருக்கிறான். ஸோ அப்போ ஒவ்வொன்றையும் அவன் தனித்தனியாக போட்டு தனித்தனியாக அக்கௌண்ட் செட்டில் பண்ணி கன்சாலிடேட்டாக எஸ்பிஐக்குள்ளே கொண்டாந்துடுறாங்க. இங்கே பாருங்களேன், இதுதான் வித்தியாசம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு 82%, எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டு அவனுக்கு 82%, டொமஸ்டிக் மார்க்கெட்டு 18% தான். இப்போ தெரியுதா நம்ம வந்து ஏன் அவன் ஃபார்வர்ட் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணும்போது அவனுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதா? அதுக்கப்புறம் கூட பரவாயில்ல, மேனுஃபேக்சரிங்கே பண்ணாமல் இருந்திருப்பான் ஆர்டர் வர்ற வரைக்கும். இப்போ வந்து விட்டதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம யோசிக்கலாம், இப்போ இந்த இதே 13 வந்து 2013 வந்துட்டு திருப்பி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 25 கோடி ரூபா வந்திருக்கு. 25 கோடிங்கிறது கிட்டத்தட்ட வந்து இவனுக்கு வந்து ஒரு 1/4, அதுலேயும் 1/16, 1/16. இந்த 1/16 போட்டோம் அப்படின்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட ஒரு 1100 கோடி ரூபாய் கிட்டக்க வரும். 10 கோடி ரூபாயாவது போயிருக்கும். 1100 கோடி ரூபாய் கிட்டக்கையாவது வரும். டிடிஎம் கம்மியாக இருக்கும், இவன் அந்த ஆவரேஜை போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த தடவை 1100 கோடி ரூபாய் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம சும்மா இந்த லாஜிக்கில் தான். இது ஒரு கார்லேஷன், நம்ம ஷேர்ஸ்லேயும் சரி அஸ்ட்ராலஜி இதிலெல்லாம் சரி கார்லேஷன் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல கார்லேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சிஜிஆர் சேல்ஸ் வந்து 10% பார்த்து இது பண்ணிக்கிட்டே இருக்கிறான், மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறான். இது வந்து சிஜிஆர் ப்ராஃபிட் வந்து 12 to 14% மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸ்டாக் ப்ரைஸ் விட்டுருவோம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 12% மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறான். சரி, இப்போ இவன் வந்து இந்த டிடிஆர் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? இவன் வந்து டிடிஎம் வந்து 1066 கோடி ரூபாய்க்கு போடுறாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? 1/16 போடுறோம். போன தடவை இருந்ததுக்கும் இந்த தடவை இருக்கிறதுக்கும் 1/16 போடுறோம். அதாவது 1078 டிவைடட் பை 16 ப்ளஸ் 1078 போட்டோம்னா 1145 கோடி ரூபாய் இந்த தடவை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கருதுகிறோம். இது வந்து இதுதான், இதுக்கு வந்து ஃபண்டமெண்டல் பேக்கப்லாம் கிடையாது, ஃபேக்டெல்லாம் கிடையாது. 2013 வந்து 13% எடுத்திருக்கிறான். 2014 வந்து கிட்டத்தட்ட 16% கூட, இது வந்து 1/16 வந்து கூட எடுத்திருக்கிறான். ஸோ இப்போ அதே லாஜிக்கை தான் இங்கே நம்ம போட்டிருக்கிறேன். இது வந்து இந்த இது வரலைன்னாக்க என்கிட்ட கேட்கக்கூடாது. பார்த்தீங்களா, இவன் பாருங்கள், டிடிஎம் வந்து இவன் 14%ன்னு போட்டான். அது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதே 14% தான் இங்கே வந்திருக்கு. அப்போ இந்த அளவுக்கு கூடணும். 400 கோடிக்கு 25 கோடி அப்படின்னு சொன்னாக்க 1000 கோடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 கோடியாவது கூடணும். சரி, இவன் வந்து டிடிஎம் வந்து பிடிச்சிடுவானான்னு பார்ப்போம். நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? 1145 கோடி. இப்போ பாருங்களேன், 248 ப்ளஸ் 292 540 கோடி ரூபா போட்டிருக்கிறான். இன்ட்டு 2 போடுங்க, 1080 வந்துருச்சா? முதல்ல நம்ம வந்து லேமேனாக போட்ட 1080 வந்துருச்சு. இதுக்கப்புறமா ஒரு 30 கோடி ரூபா கூட எடுத்தான்னா அங்கிட்டு வந்து இன்னொரு 50 கோடி ரூபா கூட எடுத்தான்னா ஓடியாந்துடும். ஸோ அது வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட்டையும் கிராஸ் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும். நெட் ப்ராஃபிட்லாம் 77 கோடி ரூபா தானே அவனுக்கு. இப்போயே பாருங்களேன், இது ஒரு 30 வச்சுக்கோங்க, 45 வந்துருச்சு. அப்போ 90 கோடி ரூபா வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் என்ன பண்ணுறான் அவன்? நெட் ப்ராஃபிட் மார்ஜின் என்ன பண்ணுறான்?
பாருங்கள், நெட் ப்ராஃபிட் மார்ஜின். நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 7.5% எடுத்து வச்சிருக்கிறான். 7.5% எடுத்து வச்சிருக்கிறான்னாக்க அது 82 கோடி ரூபாய்க்கு. அப்போ இதே 7.5% அவன் மெயின்டைன் பண்ணான்னு வச்சுக்குவோமே, 1080 கோடிக்கு வந்து கணக்கு பண்ணி பார்ப்போம். 1080 கோடிக்கு 1080 இன்ட்டு 0.07, 7% போட்டால் கூட 75 கோடி ரூபா. ஸோ இப்போ 7% போட்டால் 77 கோடி ரூபாய்க்கு மேலே வந்துடும். அதுவும் ஈஸியாக ஓடியாந்துடும். இதை நான் ஈஸியாக ஓடியாந்துரும்னாக்க இந்த ரிசல்ட்டிலேருந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இது வந்து ஸ்ட்ராங் கம்பெனி, பிராண்ட் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. 88%, 82% எக்ஸ்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ் தனியாக அவங்களுக்கு வருது. இதெல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து நம்ம ஃபோர்காஸ்ட் எஸ்டிமேஷன், ஏர்னிங்ஸ் வந்து எஸ்டிமேஷன் என்ன இருக்குது, இந்த குவார்ட்டருக்கு செகண்ட் குவார்ட்டர் 2023க்கு இனிமேல் தான் வரணுமா, இல்லை இவன் ஏன் அப்டேட் பண்ணலைன்னு தெரியல. இந்த இங்கே அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க, ரெவென்யூ அப்டேட் பண்ணியிருக்காங்க, இபிஎஸ் தான் அப்டேட் பண்ணலை. இதை வந்து நம்ம வந்து குவார்ட்டர்லியில் பார்த்தோம்னா நோ சர்ப்ரைஸ் ஆஸ் இட் இஸ் போய்கிட்டுருக்கு. இந்த இடத்துல ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, மேலே ஏறிடும். ஆனுவலைஸ் ஆகும்போது நமக்கு வந்து 12 பில்லியன் தான் எதிர்பார்க்குறாங்க. 10 பில்லியனோட சேர்த்து 12 பில்லியன் வந்துருச்சுனாக்க எஸ்டிமேஷன்ஸ் வந்துடும். டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொன்னால் இப்போ தான் டிவிடெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறான், 3 ரூபா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு கடன் 0.36 இருக்குது, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. லாங் டேர்ம் டெப்ட்டுங்கிறது 0.03 தான் இருக்குது. ஏன்னா இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நான் கரண்ட் லைபிலிட்டி, நான் கரண்ட் அசட் 531 இருக்குது, நான் கரண்ட் லைபிலிட்டி 79 கோடி தான் இருக்குது. அப்போ இது எல்லாமே லாங் டேர்ம் டெப்ட் 30% கிட்டக்க இருக்குது, 25% கிட்டக்க இருக்குது. இது எல்லாமே லாங் டேர்ம் டெப்ட். இதில் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். கேஷ் ஃப்ளோவில் இங்கே கேஷ் ஃப்ளோ பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 216 கோடி ரூபா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி நெட் கேஷ் ஃப்ளோ வந்து போன தடவையை காட்டிலும் இந்த தடவை கம்மியாக இருக்குது. கம்மியாக இருந்தாலும் ஏன் கம்மியாக இருக்குன்னா இந்த இதெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லேயே கேஷ் நிறைய வந்திருக்கு. அதை வந்து டைவெர்ட் பண்ணி விட்டுருக்குறாங்க பாருங்கள். 160 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியும் 48 கோடி ரூபாய்க்கு ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியும் டைவெர்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா டைவெர்ட் ஆயிடுச்சு. 208 கோடி ரூபா டைவெர்ட் ஆயிடுச்சு. பாக்கி 8 கோடி தான் இங்கே வந்திருக்கு. இங்கெல்லாம் வந்து அப்படி டைவெர்ட் பெருசாக ஆகலை பார்த்தீங்களா. அதனால தான் இங்கே கொஞ்சம் கூட காமிச்ச மாதிரி இருக்குது. 2022 விட்டுருவோம். ஏன்னா அவன் 27க்கு 29 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறான்னா எப்படி பண்ணியிருக்கிறான்னு தெரியல. இங்கே 80க்கு 21 தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து 50%க்கு மேலேயே போயிருக்கு. 50%ல் ஆமாம் 40% கிட்டக்க போயிருக்கு. இங்கேயும் வந்து அதே ரேஞ்சு தான், ரேஷியோ எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நமக்கு செட் ஆகலை. இங்கே வந்து 8 கோடி ரூபா இருக்குது. இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து அது கேஷ் ஃப்ளோ வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்துருச்சுன்னா இது என்னன்னாக்கா வேலை பார்க்குறதுக்கான கூலி வருதான்னு பார்க்கணும். சரி, ஒருத்தருக்கு இன்கம் வரும், அவன் வேலை பார்ப்பான், அவனுக்கு சம்பளம் வருது, அப்போ அது ஸ்டாண்டர்டான இன்கம். நான் கடன் வாங்கி நான் வந்து செலவு பண்ணுறேன்னா அது ஸ்டாண்டர்டான இன்கம் கிடையாது. இல்லை எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணதை வந்து விற்று சாப்பிட்றேன், ஆல்ரெடி நான் சொத்து வாங்கி வச்சுருக்கிறேன், அதிலேருந்து எனக்கு வட்டி வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, நான் அதை விற்று சாப்பிட்றேன்னு சொன்னால் ஏழை ஆயிடுவாங்க. இதுதான் நம்ம இந்த 3 இடத்துல இருந்து பார்க்கக்கூடியது. இப்போ கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி வந்து 216, வேலை பார்க்குறான், கூலி வருது, அது 216, ஓகே. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து ரிசீவபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 25. இதை கழிச்சிடலாம். வந்த உடனே தான் இதை ஏற்றணும், வராமல் இதை நம்ம ஏற்றக்கூடாது. இன்வென்ட்ரி இருக்கட்டும், அது வந்து கையில் இருக்குது, இன்வென்ட்ரி கையில் இருக்குது. ஆனால் இந்த ரிசீவபிள்ஸ் வந்து வந்ததுக்கு பிறகு தான் ஏற்றணும், வர்றதுக்கு முன்னாடி ஏற்றக்கூடாது. லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்து இது ஷார்ட் டேர்மில் வாங்கியிருப்பாங்க. எதுக்கு? ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக ஒரு 15 கோடி ரூபா வாங்கியிருக்கிறான். சரி, இதெல்லாம் வந்து போட்டால் இவ்வளவு தூரம் இன்கம் வருது, அதனால் அந்த கடன்லாம் மேனேஜ் பண்ணக்கூடியது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்ம வந்து
இது வந்து வட்டி வாங்கி சாப்பிட்றோமா சொத்தை விற்று சாப்பிட்றோமான்னு கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இங்கே பார்த்தீங்களா, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு வந்து 31 கோடி ரூபாய்க்கு சோல்டு ஆயிருக்கு. அப்படின்னா சொத்தை விற்று சாப்பிட்றாங்கன்னு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. இங்கே பாருங்க, அசட் பர்ச்சேஸ்டு 52 கோடி ரூபா, ஃபிக்ஸட் அசட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்டு 143 கோடி ரூபா. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறான். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு மெச்சூர் ஆகிருந்திருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டுன்னா மெச்சூர் ஆகிருந்திருக்கலாம், எஃப்டி போட்டிருந்துருக்கலாம், மெச்சூர் ஆகிருந்திருக்கலாம். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு 1 கோடி ரூபா கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இவன் வட்டியும் வாங்கி சாப்பிடல, அதே மாதிரி சொத்தை விற்று சாப்பிடல, இது வருமானம் காட்டலை. ஆனால் உழைப்பால் வருமானம் காட்டியிருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த கம்பெனியை நம்ம வந்து அப்கிரேடு பண்ணிக்கணும், நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி, என்ன கடன் வாங்கியிருக்கக்கூடாது, இங்கே லாங் டேர்ம் டெப்ட்டு வாங்கியிருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் அதை வாங்கி செலவு பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து இருக்கிற கடனை அடைச்சிருக்கணும். வட்டி எவ்வளோ கொடுத்துருக்குறான்னு பார்ப்போம். டிவிடெண்ட் வந்து நமக்கு தான் டிவிடெண்ட்டு, அவன் வந்து டிவிடெண்ட் இந்த தடவை இதில் கொடுத்த 2022 தான் கொடுத்துருக்குறான், 2023 கொடுக்கல. டிவிடெண்ட் கொடுக்கலைனாலும் பரவாயில்ல. இப்போ என்ன ஆகுது, இப்போ ப்ரொசீட் ஃப்ரம் பாரோயிங்ஸில் வந்து ஒரு 53 கோடி ரூபா எக்ஸ்ட்ராவாக கடன் வாங்கியிருக்கிறாங்க. ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் 46. அப்போ நெட்டாக வந்து நமக்கு வந்து 7 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பெய்டு வந்து ஒரு 14 கோடி ரூபா. இதெல்லாம் தொழில் முறை, இதெல்லாம் கட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ இவன் வந்து கடன் வாங்கியும் பிஸ்னஸ் வளர்க்கலை, இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்றும் பிஸ்னஸ் வளர்க்கல, அதுக்கு உழைப்பால் வளர்ந்துட்டான். அதனால் இந்த கம்பெனி வந்து அடுத்த கட்டத்துக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம கருதலாம். இப்போ அடுத்தாப்புல டெப்டார் டேஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 49 நாள்லேருந்து 35 நாளாக குறைஞ்சிருக்கு. அப்போ நமக்கு வந்து பில்லை ஒழுங்காக செட்டில் பண்ணிடுறாங்க. டெப்டார்ஸ் பேயபிள் 116 நாள்லேருந்து 74 நாள் இருக்குது. இப்போ இவனுக்கு 82% வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர். அப்போ எக்ஸ்போர்ட் ஆகி போய் குவாலிட்டி செக் பண்ணி அதுக்கப்புறமா அங்கேருந்து அவனுக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணணும். இது 74க்கு கீழே வருமாங்கிறது எனக்கு சந்தேகம்தான். ஏன்னா 2 மாதத்துக்கு அது மினிமம் ஆகணுமா இல்லையா? ஒரு கண்ட்ரியில் போய் பார்த்துருக்குறான்னா மினிமம் ஒரு 2 மந்த்ஸ் ஆகும். அது கம்மியாக கொடுத்தாருன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கு ஏதாவது அனுப்பிச்சிட்டு கம்மியாக வாங்கியிருப்பாங்க. இது ஆவரேஜ் தான் பார்த்துருப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், எக்ஸ்போர்ட் ஆர்டரை யூகேயோட சப்சிடரியிலேருந்தே மேக்ஸிமம் கொடுத்துடலாம். அவன் யூகே சப்சிடரி இங்கேருந்து ஆர்டரை கொடுத்து வாங்கினான்னா பிஸ்னஸ் லூப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யூகே சப்சிடரி அங்கே இருக்குது, அவனுக்கு எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய எஸ்எம்பியிலேருந்து அவன் யூகேக்கு வாங்கி யூகேயில் அவனோட பிராண்டை போட்டு விற்றுடலாம். ஸோ இப்போ எப்படி சுற்றினாலும் 2 மாதம் நமக்கு ஆகும். அவனோட கம்பெனியே தான் அவன் பேமெண்ட் கொடுக்க போகிறான்னாலும் மினிமம் 2 மாதம் ஆகும்ல அந்த ப்ராசஸ் போகிறதுக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் கிட்டக்கே குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 90 நாள் கிட்டக்க குறைஞ்சிருக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸும் அதே மாதிரி குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இங்கே வட்டி குறையுது. 150 நாளுக்கும் 100 நாளுக்குன்னா கிட்டத்தட்ட 2 மாதம், அப்ராக்சிமேட்டாக 2 மாதம், ஏறக்குறைய ஒரு 5-6 நாளை விட்டுட்டு 2 மாதத்துக்கு வட்டி என்னாச்சுன்னு பாருங்கள். அவன் 18% பெர் ஆனம் வட்டி போடுவான். எதுக்கு? ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு. இப்போ கூட இருக்கா குறைய இருக்கான்னு தெரியல, ஆனால் அந்த காலத்தில் 18% போடுவாங்க. நம்ம டேர்ம் லோன் வாங்கினா கூட கம்மியாக இருக்கும் வட்டி, ஆனால் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் வாங்கினோம்னா ஷார்ட் டேர்ம்ங்கிறதுனால 18% போடுவான். 18%க்கு வந்து இப்போ 3 மாதத்துக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 25%. அப்போ 25%னாக்க ஒரு குறைஞ்சது ஒரு 5 கோடி, அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 கோடி வந்துடல. 20 ரவுண்ட் அப் பண்ணி போட்டு 25% போட்டோம்னா 5 கோடி ரூபா வந்துடுதா? இந்த 5 கோடி ரூபா 3 மாதத்துக்கு. இப்போ வந்து இவன் முன்னாடி வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 5 மாதம் எடுத்துக்கிட்டு வந்துருக்கிறான். அப்போ 2 தடவை போயிடுது, 10 கோடி. இப்போ 100 டேஸாக குறையிறதுனால என்ன ஆச்சு, கிட்டத்தட்ட வந்து இவனுக்கு 2 மாதம் குறைஞ்சிருது. 2 மாதம் குறையுதுன்னா ஒரு குவார்ட்டரே குறைஞ்ச மாதிரி நம்ம கணக்கில் வச்சுக்கோமே. கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபா ஒரு இதுக்கு வந்து ஒரு 18%ன்னா ஒரு 5 பாயிண்ட் குறையுதா இல்லையா? இது அவனுக்கு ப்ராஃபிட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும்.
அது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 15% இருக்குது. இப்போ கேபிட்டல் அடிஷ்னலாக இன்க்ரீஸ் ஆகியிருந்துச்சுன்னா அதுக்கான ரிட்டர்ன் நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டில் தான் வரும். ஸோ அப்போ இது ஒரு நல்ல கம்பெனி தான். இந்த நல்ல கம்பெனியை வந்து நம்ம வந்து பார்ப்போம். இங்கே என்ன தான் நடந்துக்கிட்டு இருந்திருக்குன்னு பார்ப்போமே. இதில் பார்ப்போம், பை ஜோனா செல் ஜோனாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கிட்டு போவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிஇ ரேஷியோ பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க செல் ஜோனுக்கு வந்துருச்சு. பிஇ ரேஷியோ பிரகாரம் கன்சாலிடேட்டில் செல் ஜோனில் தான் இருக்குது. பிபி ரேஷியோ பிரகாரம் பிபி ரேஷியோ பிரகாரமும் செல் ஜோனில் தான் இருக்குது. இப்போ அவன் ரியலைஸ் ஆயிருச்சு. அது எது அந்த ப்ராஃபிட் எல்லாம் ரியலைஸ் ஆகிட்டு திருப்பி இது இங்கே க்ரீனுக்கு வரும்போது தான் நம்ம வாங்கணுங்கிறத புரிதல் எடுத்துக்கிட்டு நேராக நம்ம வந்து இப்போ கடன் வந்து 36-30% அது நம்ம பார்த்துருக்குறோம். கிட்டத்தட்ட 25-30% நம்ம இதில் அனலைஸ் பண்ணும்போது புக் வேல்யூ வந்து 286. இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட டெக்னிக்கல்ஸ் என்ன செய்யுது நம்ம வீக்லியில் எடுத்துக்குவோம். வீக்லியில் எடுக்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் எங்கேருந்து ஏறி இருக்கிறான் பாருங்க. 106 ரூபாயிலிருந்து இப்போ 600 ரூபாய்க்கு ஏறிட்டான். நம்ம புக் வேல்யூ தியரி பிரகாரம் என்ன 286 இருக்கட்டும், 286 இன்ட்டு 4 போட்டிருந்தோம்னா 1144 ரூபா வரணும். இந்த 1144ங்கிறது எங்கே வருது? நம்ம வந்து 1 மந்தில் தான் அந்த இதை போட்டு வச்சுருப்பேன். 1 இயரில் கூட ஏன் வரல? இப்போ இங்கேருந்தே போடுவோம். 1 இயர்க்குலேருந்து இந்த இடத்துலேருந்தே போடுவோம். 2017 வச்ச ஹை அதிலிருந்து போடுவோம். கீழே இறங்கிட்டு ஏறி இருக்கிறான். ஸோ இப்போ 741 வரணும். 741 வரல. இதுக்கப்புறம் 1160 ரூபா. 1160 ரூபா. இதுதான் நமக்கு 144 வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். இந்த மார்க்கை வந்து என்ன பண்ணணும், எரேஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ட்ரெண்ட் பேஸ்டில் போடுவோம். ட்ரெண்ட் பேஸில் போட்டோம்னா இங்கே ஏறிட்டு இங்கே தான் ஏறி இருக்கு, இங்கே ஏறிட்டு இங்கே தான் இறங்கியிருக்கு. ட்ரெண்ட் வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும். எங்கே ஏறி எங்கே இறங்கியிருக்குங்கிறது தான் ட்ரெண்டு, சைக்கிள் ட்ரெண்டு. இப்போ 1144 இப்போ பாருங்கள் 1200 வந்து கிட்டத்தட்ட வந்து இங்கே தான் வருது. நமக்கு 286 4 தானே போடணும். 1144 1200ன்னு வச்சுக்குவோம். 1200ங்கிறது 2.61 வருது. 1.68 நமக்கு வந்து 1000 ரூபாய்க்கு வருது. ஸோ அப்போ இப்போ இருக்கக்கூடிய ரேட்லேருந்து இன்னும் ஒரு 400 ரூபாய் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க 400 ரூபாய் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் அவன் வந்து இன்னும் வந்து அப்படியே 600 ரூபாய் ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இறங்குவோம். இப்போ 1 தொடலை, 6.18 வந்துருக்குல்ல. அப்போ 38 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 38க்கு முன்னாடி 472 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்து அதை டச் பண்ணிவிட்டு அதை உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இங்கே வந்து 320 ரூபாய்க்கு வந்துடுவாங்க. அதனால் 470 அந்த ரேஞ்சை வந்து உடைக்காமல் வச்சுருந்தான்னா அந்த ரேஞ்சில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து இவன் வந்து 740 உடைச்சிருவான். 740 உடைச்சு 1000 ரூபாய்க்கு போனால் கூட நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 டைம்ஸ் டபுள் ஆகிருது. இவனோட ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சும்மா ஒரு லேமேன் கால்குலேஷனே வந்து 1080லேருந்து 1100 கோடி ரூபா வந்து ரெவென்யூ வர்ற மாதிரி பார்த்துருக்குறோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜெலாம் அதே ரேஷியோவில் மெயின்டைன் பண்ணினா கூட இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவன் வந்து பிப்ரவரி மார்ச்சில் இறங்கட்டும், இறங்கிட்டு மேலே ஏற்றட்டும்.
ஆனால் இப்போ நம்ம வந்து போன தடவை டூரிசமை வந்து கவர்மெண்ட் பட்ஜெட்டில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதனால் சும்மா அந்த நேற்றுக்கு அந்த அந்த டூரிசம் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே மேலே ஏறி இருக்கு. அதனால தான் நான் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்து ஹோட்டலில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். ஓபராய் பண்ணலை, இந்து ஹோட்டல், ஏன்னா அது ரொம்ப கம்மியாக கிடச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த மேக் மை ட்ரிப்பு, அந்த இந்த ஈஸி ட்ரிப்பு, ஈஸி மை ட்ரிப்பு, அது நல்லா வந்து இருந்துச்சு. இப்போ வந்து இவங்க இந்த தடவை வந்து அயன் எக்ஸ்போர்ட்டு, டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டு, இது எல்லாமே இந்த பட்ஜெட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான எக்ஸ்போர்ட், கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது கம்பெனி கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம அதையும் சேர்த்து இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுவோம். 4 பேர்த்துக்கு நல்ல விதமாக இன்ஃபர்மேஷன் கிடச்சதுனாக்க நல்லது தானே. ஸோ இப்போ நம்ம வந்து இது எவ்வளோ தூரம் எதுனா 618 3.5 500 எந்த ரேஞ்சுக்கு வந்தாலும் திரும்புகிற இடத்துல வாங்கிக்க வேண்டியது. இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன், இறங்கக்கூடிய கண்டிஷனில் இது வந்து கிட்டத்தட்ட 500லேருந்து 470 80 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு $100 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகணும்ல, இங்கே அட்ஜஸ்ட் ஆகணுமா இல்லையா? இது க்ரீனுக்கு வரணும். அப்போ இது க்ரீனுக்கு வரும்போது தான் இவங்க மேலே ஏற்றுவாங்க. அப்போ இது வந்து அந்த அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு அதுக்கும் கீழே வந்தான்னா $320 கூட வருவான். வந்தான்னாக்க 320 340 கிட்டக்க வருவான். வந்தான்னா அந்த இடத்துல வாங்கி வச்சுட்டு திருப்பி வந்து நம்ம மேலே ஏற்றிக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு டிவிடெண்ட் வராது. அதனால் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டோடைய ஃபார்முலாவை நம்ம தூக்கி போட்டு டிவிடெண்ட்டை கழிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே வேலைக்கு இல்லை. டிவிடெண்ட் வந்து போன வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் கொடுக்குறானான்னு பார்ப்போம். ஏன்னா நெட் ப்ராஃபிட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, எப்படி கொடுக்க போகிறான்னு நமக்கு தெரியல. பார்ப்போம், அது அவங்க பிஸ்னஸில் என்ன பண்ணுறாங்க, முடிவு எடுக்கிறாங்கங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ கம்பெனி வந்து டிமாண்டு நல்லா இருக்குது, அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அது ரெண்டாவது இவங்களோட அந்த ஆனுவல் ரிப்போர்ட் வேறு பார்த்தேன். இப்போ வந்து 1.7லேருந்து 2.2 வரைக்கும் ட்ரில்லியனுக்கோ இதுக்கு வந்து US$ வந்து இது வந்து கார்மெண்ட் மார்க்கெட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக போகுது 2022லேருந்து 2030 வரைக்கும் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்ததுன்னு 25 வரைக்கும் நினைக்கிறேன், 3 வருஷத்துக்கு போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது இப்போ அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம அந்த ரேஞ்சை நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனால மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது நல்ல இன்டர்நேஷ்னல் பிராண்டு குரோக்கடைல் வச்சுருக்கிறான். பேஜ் இண்டஸ்ட்ரிக்கு காம்படிட்டர் இவன். அப்போ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ரிசல்ட் மாத்திரம் நம்ம அசியூம் பண்ணுற மாதிரி, எதிர்பார்க்குற மாதிரி ரிசல்ட் நல்லா வந்துருச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கே வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை பார்த்துட்டு இந்த ரேஞ்ச் சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து 2 விதமான கால்குலேஷன் போடுவோம். ஒரு விதமான கால்குலேஷனில் வந்து பார்த்தோம்னா 562 காட்டுது என்ட்ரி ப்ரைஸு. இன்னொரு விதமான கால்குலேஷன் என்ன சொல்லுது, 320க்கு வந்துச்சுன்னா அப்போ வாங்கிக்குவோம், இல்லாட்டி 472 மிட் பாயிண்ட்டோட திரும்ப வந்து அக்ரெசிவாக மாசிவ் புல் ரனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே இறங்காது, மிட் பாயிண்ட்டோட திரும்பிடும். ஸோ இப்போ மிட் பாயிண்ட்டோட திரும்புதுன்னா 472, அதுதான் இங்கே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம். 472 இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறோம். 472 480 78 இதில் காட்டுது. அந்த ரேஞ்சில் நம்ம வந்து இந்த இங்கே இருக்குது 472 தான் இருக்குது, 472.92 இதுதான் இந்த இருக்குது 472. நம்ம இங்கே மார்க் பண்ணது எப்படி இருந்தாலும் 472க்கு தான் வரணும். ஸோ இப்போ 472 அதை உடச்சிச்சுன்னா 320க்கு போகும். 320க்கு வந்துச்சுன்னா அந்த 320 ரேஞ்சில் 330 ரேஞ்சில் கூட நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். உடைக்குதா இல்லையாங்கிறத பொறுமையாக நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறமா அவன் வந்து நம்மளோட ஒரு கால்குலேஷன் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 1078 775 ப்ளஸ் 1200 டார்கெட் வந்து 1078 எக்ஸ்ட்ரீம் டார்கெட். அந்த 1078ங்கிற இடம் தான் வந்து கிட்டத்தட்ட 1.61க்கு வந்துடுது. ஒரு $50 வித்தியாசம் இருக்குது, $50 வித்தியாசம் இருக்குது. 1.618ல் வந்துடுது. அது இன்னொரு கால்குலேஷன் பிரகாரம் மேக்ஸிமம் டார்கெட்டுங்கிறது 1200. அந்த 1200 தான் நமக்கு வந்து 2.2ல் நிற்கிது. 2.61 2.61ல் 1400 போயிடுது, 2 வரைக்கும் போகுது. இதுதான் புக் வேல்யூ எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணக்கூடிய இடம் 1200.
அப்போ எப்படி சுற்றினாலும் இந்த 2 டார்கெட்டு நமக்கு இருக்குது. இந்த டார்கெட்டை உடைக்கணும், உடைச்சிட்டு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து இன்னொரு விதமாக இந்த ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, ப்ரீவியஸ் ஹையிலிருந்து இப்படி போட்டோம்னா இப்படியும் போடலாம். 3.6 இதெல்லாம் வருது. ஆனால் நம்ம ஆல்ரெடி போட்டதே நம்ம வச்சுருக்கோம். அதனால் இது யாரும் கன்சிடர் பண்ணணும்னா பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கீழே இறங்குச்சுன்னா ரொம்ப நல்லது தான். ஆனால் இப்போ வரப்போகிறது இன்ட்ரீம் பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டை வந்து இன்ட்ரீம் பட்ஜெட். இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம இந்த பட்ஜெட்டை தான் திருப்பி வந்து ஜூலை மாதம் பண்ணுவாங்க, இவங்களே ஜெயிச்சு வந்தாங்கன்னா. இன்ட்ரீம் பட்ஜெட்டு அதில் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க. இவங்களே ஜெயிச்சு வந்தாங்கன்னா ஜூலை மாதத்துக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது இதே பட்ஜெட்டு தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இவங்க தான் ஜெயிச்சு வரப்போகிறாங்கங்கிற கான்ஃபிடென்ட் வந்து ட்ரேடர்ஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்துருச்சுனாக்கா இந்த பட்ஜெட்டையே மெயின் பட்ஜெட்டாக எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் இறங்கிடுவாங்க. அதனால நம்ம வந்து பிப்ரவரி மாதம் அது மார்க்கெட் கொஞ்சம் அது வரைக்கும் முன்ன பின்ன போகத்தான் இருக்கும். ப்ரீ பட்ஜெட் ரேலி ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்போ நம்ம இந்த ரேஞ்சுக்கு வெயிட் பண்ணுவோம். 472 உடச்சி கீழே வந்துச்சுன்னா 320க்கோ இல்லாட்டி 380க்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 472 உடச்சிச்சின்னா 380லேருந்து 370 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 320 வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம், எந்த ரேஞ்ச் வரைக்கும் இங்கே வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நடுவில் திரும்பிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ட்ரி பாயிண்ட் வந்து நடுவில் திரும்பிட்டான் அப்படின்னு சொன்னால் 562 நான் இங்கே எழுதிடுறேன். என்ட்ரி பாயிண்ட் வந்து மல்டிபிள் என்ட்ரி பாயிண்ட்டு ஃபேர் என்ட்ரி அப்படின்னு கொடுக்குறேன். என்ட்ரி பாயிண்ட்டுன்னு கொடுக்குறேன். ஃபேர் என்ட்ரி பாயிண்ட் 562, 472, 370, 320, 321 இதெல்லாம் வந்து மல்டிபிள் என்ட்ரி பாயிண்ட்டு. இதுதான் நம்மளுடைய கால்குலேஷனில் வரக்கூடியது. இதெல்லாம் நம்ம வந்து இதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். இந்த இன்ஃபர்மேஷன் தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நன்றி நண்பர்களே.